வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருந்து ஆட்டோமொபைல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஒன்லி வே டு செக் த விட்த் ஆஃப் த ஸ்பைலைன்ஸ் இன் எ கிளச் பிளேட் ஹப் இஸ் பை யூஸிங். ஸோ கிளச் பிளேட்டில் இருக்க ஸ்பைலைன்ஸை எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோ அண்ட் நோ கேஜ் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிளச் பிளேட்டில் இருக்க ஸ்பைலைன்ஸை செக் பண்ணலாம். ஸோ இந்த கோ கேஜுன்றது மேக்ஸிமம் லிமிட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் நோ கேஜின்றது மினிமம் லிமிட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்தப்படுது. ஸோ அதே மாதிரி கோ கேஜின்றது ஒரே சமயத்தில் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ், அதாவது அதனுடைய ரவுண்ட்னஸ், டைமென்ஷன்ஸு, பொசிஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். நோ கேஜ் மூலமாக நம்மளால் ஒரு சமயத்தில் ஒரு டைமென்ஷன் மட்டுமே மெஷர் பண்ண முடியும். அடுத்தது, த டைப் ஆஃப் ரியர் ஆக்சல் ஆன் ட்ரக் இஸ். ஸோ ட்ரக்கில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ரியர் ஆக்சலுடைய டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரியர் ஆக்சல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ டிஃப்ரென்ஷியல் யூனிட்லேருந்து வரக்கூடிய பவரை வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் ரியர் ஆக்சலுடைய வேலை. அதில் மொத்தம் 3 வகையான ரியர் ஆக்சல் இருக்குது. செமி ஃப்ளோட்டிங், 3/4 ஃப்ளோட்டிங், ஃபுல்லி ஃப்ளோட்டிங்ட்டு. ஸோ ட்ரக்கில் உபயோகப்படுத்தக்கூடியது ஃபுல்லி ஃப்ளோட்டிங். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஏன் ஃபுல்லி ஃப்ளோட்டிங் சொல்கிறோம்னா, மற்ற 2 ரியர் ஆக்சல்லையும் வண்டியுடைய வெயிட்டு அதில் ஆக்ட் ஆகும். ஸோ பாதியாவோ இல்லை குவார்ட்டராவோ ஆக்ட் ஆகும். ஆனால் ஃபுல்லி ஃப்ளோட்டிங்கில் உங்களுக்கு வண்டியோடைய எந்த விதமான வெயிட்டும் அது மேலே ஆக்ட் ஆகாது. அதனால் உங்களுக்கு அதன் பேர் ஃபுல்லி ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, த கிளச் பிளேட் இன் கிளச் அசம்பிளி இஸ் ஸ்பைலைன் டு த. ஸோ கிளச் அசம்பிளியில் இருக்க கிளச் பிளேட் எதனோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளச்சில் நம்மளுக்கு மொத்தம் முக்கியமான 3 விதமான பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளைவீல், ப்ரெஷர் பிளேட், ஃப்ரிக்ஷன் டிஸ்க். ஸோ இந்த 3 தான் கிளச் பிளேட் அசம்பிளியில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஃப்ளைவீலும் ப்ரெஷர் பிளேட்டும் டிரைவ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன் டிஸ்க்கை ட்ரிவன் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் டிஸ்க்கு நம்மளுக்கு பவரோட டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஃப்ரிக்ஷன் டிஸ்க்குன்றது டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்டோடையும், ஃப்ளைவீல் அண்டு ப்ரெஷர் பிளேட்டு கிராங்க் ஷாஃப்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது இந்த கிளச் பிளேட்டுன்றது ஃப்ரிக்ஷன் டிஸ்க் தான். ஸோ அது எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட். ஸோ இங்கே டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்ன்றது ஆப்ஷன் சி, கியர் பாக்ஸ் இன்புட் ஷாஃப்ட். ஸோ அடுத்தது, dash enable the power transmission at varied length of the propeller shaft. ஸோ ப்ரொப்பல்லர் ஷாஃப்டில் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது லென்த்தில் வரக்கூடிய வேரியேஷனை எது அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பவர் ஷாஃப்டில், ப்ரொப்பல்லர் ஷாஃப்டில் நம்மளுக்கு 2 விதமான ஜாயிண்ட் இருக்குது. ஸோ யூ ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் ஜாயிண்ட்டு, ஸ்லிப் ஜாயிண்ட்டு. ஸோ யூனிவர்சல் ஜாயிண்ட்டு ஆங்கிள் வேரியேஷனையும், ஸ்லிப் ஜாயிண்ட்டு லென்த் வேரியேஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸ்லிப் ஜாயிண்ட் இஸ் யூஸ்டு டு வேரியட் லென்த் ஆஃப் அ ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஸோ அடுத்தது, டேஷ் கனெக்ட்ஸ் அண்ட் டிஸ்கனெக்ட்ஸ் த இன்ஜின் வித் த ரெஸ்ட் ஆஃப் த பவர் ட்ரெயின். ஸோ இன்ஜின்லேருந்து பவர் டிரான்ஸ்மிஷனை எந்த டிவைஸ் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளச். ஆப்ஷன் பி இஸ் கிளச் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், த பர்பஸ் ஆஃப் டயர் சார்ட்ஸ் இஸ் டு. ஸோ இங்கே சார்ட்ஸ் இல்லை, கார்ட்ஸ், டயர் கார்ட்ஸ், CORDS. ஸோ ஒரு டயருன்றது மல்டிபிள் லேயராக இருக்கும். ஸோ மேல் லேயரை நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை நம்ம த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கீழே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்காக உபயோகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஆங்கிள் பிட்வீன் த வீல் இன்க்ளினேஷன் அண்ட் த பாத் டேக்கன் பை த வீல் இஸ் நோன் அஸ். ஸோ வீலுடைய இன்க்ளினேஷனுக்கும் வண்டி போகக்கூடிய பாத்துக்கும் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்கு. ஸோ அதாவது, ஸோ இது வண்டி போகக்கூடிய ஆங்கிள், ஸோ இது வீல் போகக்கூடிய இன்க்ளினேஷன். ஸோ இது 2த்துக்கும் உள்ள கேப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லிப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ஸ்லிப் ஆங்கிள். ஸோ ஸ்லிப் ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியுடைய சைட் த்ரஸ்ட்.
ஸோ சைடில் கொடுக்கக்கூடிய லோடு அந்த பொறுத்து தான் ஸ்லிப் ஆங்கிளோடைய மேக்னிடியூட் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்லிப் ஆங்கிள் தான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. ஸோ ஸ்லிப் ஆங்கிள்ன்றது உங்களுக்கு எப்போ அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு இருக்கும்போது. ஸோ அதிகமான ஸ்பீடு, அதிகமான டர்ன், ரொம்ப ஷார்ப் டர்ன் பண்ணும்போது ஸ்லிப் ஆங்கிளோடைய வேல்யூ அதிகமாகவும், குறைவான வேகத்துலேயும் குறைவான டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லிப் ஆங்கிளோடைய வேல்யூ குறைவாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது, இன் ஆர்டர் டு பெர்மிட் த ஃப்ரண்ட் வீல் டு ஸ்விங் டு ஒன் சைட் ஆர் த அதர் ஃபார் ஸ்டியரிங், ஈச் வீல் இஸ் சப்போர்ட்டட் ஆன் ஏ. ஸோ ஃப்ரண்ட் வீலையும் ஸ்டியரிங்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிண்டில். ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்பிண்டில் இஸ் கரெக்ட். Next, the whole mechanism of the Ackermann steering gear is on the dash of the front wheels. In Davis steering gears, it is in the dash of the front wheel. ஸோ ஸ்டேரிங் மெக்கானிசமில் 2 விதமான ஸ்டேரிங் இருக்குது. ஆக்கர்மேன், டேவிஸ் அப்படின்ற 2 விதமான ஸ்டேரிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ அதில் ஆக்கர்மேன் ஸ்டேரிங் வந்து ஃப்ரண்ட் வீலோடைய பேக்லேயும், டேவிஸ் ஸ்டேரிங்கிறது ஃப்ரண்ட் வீலோடைய ஃப்ரண்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்தராக அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கர்மேன் தான் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியது. ஸோ ஆக்கர்மேன் டர்னிங் பேர் மூலமாக க்ரியேட் ஆனது. ஸோ நிறைய விதமான பேர் இருக்குது. அதில் ஆக்கர்மேன் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டர்னிங் பேர், டேவிஸ் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் பேர் மூலமாக உருவானது. ஸோ டேவிஸ் ஸ்லைடிங் பேர் மூலமாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆக்கர்மேனில் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆக்கர்மேன் எல்லா பொசிஷன்லேயும் கியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாது. ஆனால் டேவிஸ் மெக்கானிசம் எல்லா பொசிஷன்லையும் கியர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேரிங் சிஸ்டம் இஸ் டு கன்வெர்ட் த ரோட்ரி மூமெண்ட் ஆஃப் த ஸ்டேரிங் வீல் இன்டூ. ஸோ ஒரு வண்டியோடைய ஸ்டேரிங் சிஸ்டம் ரோட்ரி மோஷனை எந்த வகையான மோஷனாக மாற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்குலர் டர்ன்ஸ் ஆஃப் த ஃப்ரண்ட் வீல். ஸோ ரோட்ரி மோஷனை ஆங்குலர் மோஷனாக மாற்றுறது தான் ஸ்டேரிங் சிஸ்டத்தோடைய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.